ஓம் வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் நீ அதீத துன்பங்களை சந்தித்து விட்டாய். பலமுறை காயப்பட்டும் இருக்கின்றாய். அதனால் உன்னுடைய இதயமானது வலிகளை தாங்க முடியாமல் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கின்றது. என் செல்ல குழந்தையே, இவை அனைத்தையும் நீ கடந்து வந்த பாதையில் இதுவரை நீ அனுபவித்து வந்த துன்பங்கள்தான். இதற்கான வழியை நான் சொல்லுகின்றேன். இப்போது கவனமாக நீ அதை கேட்க வேண்டும். உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் கலைந்து நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் உன்னுடைய தகப்பனாகவும் தாயாகவும் இருக்கக்கூடிய இந்த வாராகி சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ கவனமாக கையாள வேண்டும். முழு நம்பிக்கையுடனும் உறுதியான உன்னுடைய பக்தியுடனும் என்னை பரிபூரணமாக நீ சரணாகதி அடைய வேண்டும். இதை தவிர நீ செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. அப்படி என்னை சரணாகதி நீ அடைந்து விட்டாயானால் உன்னுடைய பிரச்சனைகள் அனைத்தும் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நீங்கிவிடும். பல திருப்பங்கள் ஏற்படும். பல சூழ்நிலைகளில் உனக்கு வந்த துன்பங்களை எல்லாம் நான் நீக்கி இருக்கின்றேன். உன்னுடைய தாயானவள் இது என்னுடைய பொறுப்பு. உன் வாழ்க்கையில் சிறு சிறு விஷயங்களிலும் உன்னுடைய தேவைகளை எல்லாம் கண்காணித்து அவ்வப்போதே அதனையெல்லாம் நான் பூர்த்தி செய்வேன். நீ என்னை உன்னுடைய தாயாக நினைத்துக்கொள். என்னை நீ உன்னுடைய தந்தையாகவோ நினைத்து கொள்ளலாம். நீ என்னை உன்னுடைய சகோதரியாகவோ கூட நினைத்து கொள்ளலாம். நீ எந்த உறவில் என்னை நினைத்து கொண்டாலும் சரி, நான் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்பேன். நீ என்னிடத்தில் முழு சரணாகதி அடைவதே உன்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோளாக இருக்க வேண்டும். உன்னுடைய தாயையோ உன்னுடைய தந்தையையோ எப்போதாவது சந்தேகப்பட்டு இருக்கிறாயா? இல்லை அல்லவா? நான் உனக்கும் அப்படித்தானே இருக்கின்றேன். உன்னை ஒவ்வொரு முறையும் காப்பாற்றி வைத்து கொண்டுதானே இருக்கின்றேன். நீ என்னிடத்தில் ஒவ்வொரு வேண்டுதல்களையும் வைக்கும் போதும் இது நடக்குமா நடக்காதா என்றெல்லாம் சந்தேகம் கொண்டிருக்க கூடாது. உனக்கான நேரம் வரும்போது அவற்றையெல்லாம் கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். பூரணமாக நீ என்னை சரணாகதி அடைந்து விட்டால் என் மீது உனக்குள்ள நம்பிக்கையானது எப்போதும் குறையாது. முழு நம்பிக்கையோடு என்னுடைய நாமங்களை சொல்லிக்கொண்டே என் பாதங்களை சரணாகதி அடைந்துவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா துன்பங்களையும் மறந்துவிடு. என் பாதங்களை இறுக்கமாக பற்றிக்கொள். உனக்கான சங்கடங்கள் எல்லாம் சட்டென்று மறைந்துவிடும். நீ என்னுடைய குழந்தை. என்னுடைய குழந்தைக்கு என்ன தேவை என்பதை நான் அறிவேன். எந்த நொடியிலும் உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படலாம். உன்னுடைய வலிகளும் வேதனைகளும் தீரப்போகின்றது. உன்னுடைய உடலும் சரி உன்னுடைய உள்ளமும் சரி இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி பூரணமாக சுகம் பெறப்போகின்றது. உன் வாராகி தாயானவளினுடைய இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் என்னுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக அனைத்துமே நல்லதாக நடக்கும். நான் எப்போதும் பொய் சொல்லுவது கிடையாது. என்னுடைய பாதங்களை பற்றி இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தை என்ன வேண்டுமோ அதை நான் பரிபூரணமாக செய்து கொடுத்து அவர்களை மகிழ்ச்சியாக வாழ வைப்பேன். ஒவ்வொருவருடைய கோரிக்கைகளையும் நிறைவேற்றுவதற்காகத்தான் உன் தாயாக நான் இருக்கின்றேன். என்னை நம்பி வந்த உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன். உன்னுடைய அனைத்து வேண்டுதல்களையும் நிச்சயமாக உன் தாயானவள் நிறைவேற்றி தருவேன். நீ கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே இரு. நல்லதே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும். என் அன்பு குழந்தையே, இன்றோடு உன்னுடைய சிரமங்கள் முடிவுக்கு வந்துவிடும். உனக்கான முடிவு சுபமாகத்தான் இருக்கப் போகின்றது. நம்ப முடியவில்லையா? முழுவதுமாக கேள். நிச்சயமாக உன்னுடைய முகமானது சந்தோஷத்தில் மலரத்தான் போகின்றது. இன்று முதலே எது வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள். எது போனாலும் அதனை விட்டுவிடு. உன்னுடைய வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் அல்லவா? எல்லா நிகழ்வுகளும் என்னால் தான் நடக்கின்றது என்று நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எந்த ஒரு நிகழ்வுகளுக்கும் நீ பொறுப்பல்ல. என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கின்றது என்று நீ நம்பிக்கையோடு உன்னுடைய வாழ்க்கையை கடந்து சென்று கொண்டே இருக்க வேண்டும். உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக நான் உன்னை தேடி கொண்டு வந்து உன் கைகளில் சேர்த்து விடுவேன்.
எல்லாவற்றிற்கும் துணையாக உன் வாராகி தாயானவள் இருக்கிறாள் என்ற நம்பிக்கையோடு நீ ஒவ்வொரு நாளையும் கடந்து கொண்டே இரு. உனக்காக நடப்பவை எல்லாம் நல்லதாக நடக்கும் என்று நீ புரிந்து கொள். ஆம் செல்லமே, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிகழ்விற்கும் உன் வாராகி தாயானவள் ஒரு காரணத்தை நிச்சயமாக வைத்திருக்கின்றேன். சில நேரங்களில் இது நடந்தால் நன்றாக இருக்குமே என்று நீ யோசித்திருக்கின்றாய். பல நேரங்களில் இது நடக்காமல் இருந்திருக்கலாமே என்று நீ தடுமாறிக்கொண்டிருக்கின்றாய். எது நடக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அது சர்வ நிச்சயமாகத்தான் நடக்கும் என்று நீ புரிந்து கொள். உன் வாழ்க்கையில் தினம் தினம் ஏதாவது புதிதாக பிரச்சனை வருகிறது என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்காதே. அது பிரச்சனையோ துன்பமோ அல்ல, எல்லாமே ஒரு வகையான அனுபவ பாடம்தான் என்பதை நீ புரிந்து கொள். எதையும் சலித்து கொள்ளாதே. உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கடந்து செல்ல வேண்டும் என்ற உறுதியோடு நீ இருக்க வேண்டும். உனக்கான பாதைகளில் உனக்காக நான் இருக்கின்றேன். உனக்கான வெற்றி வாய்ப்புகளை நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். இந்த சிரமங்கள் எல்லாம் நிரந்தரம் இல்லை என்பதை உனக்கு புரிய வைப்பதற்காகத்தான் உன் தாயானவள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன். எதை நினைத்தும் கலங்கி போய் இருந்து விடாதே. உன்னிடம் இருக்க மிகப்பெரிய குறை என்னவென்று தெரியுமா? மற்றவர்களிடம் சொற்களை கேட்டு உன்னை நீயே தாழ்த்திக் கொள்கின்றாய். அவ்வாறெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னால் முடியாது என்று யாராவது சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், நம்மால் இது முடியாதோ என்று நீ யோசித்து கொண்டு அதை செய்யாமல் அப்படியே விட்டு விடுகிறாய். அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கை மீது நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். உன் மீதும் நீ நம்பிக்கை வைக்க வேண்டும். என்னால் முடியும் என்று எல்லா விஷயங்களையும் நீ செய்து காட்ட வேண்டும். உன் தாயானவள் இதைத்தான் உனக்கு புரிய வைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். உன் மீது நீ முழுமையான நம்பிக்கை வைக்கும் போதுதான் உன்னுடைய தாழ்வு மனப்பான்மை உன்னை விட்டு விலகிச் சென்றுவிடும். மற்றவர்கள் சொல்லுகின்ற விஷயத்திற்கு கோபத்தையோ எரிச்சலையோ காட்டக்கூடாது. அவர்கள் என்ன சொன்னாலும் அதை உன்னுடைய மனதிற்குள் கொண்டு செல்லாதே. உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. எந்த சூழ்நிலையிலும் மற்றவர்களிடத்தில் கோபத்தை காட்டுவது என்பது எந்த பிரச்சனைக்கும் தீர்வாக இருக்காது. சற்று பொறுமையாக இரு. உன்னுடைய வாராகியானவள் உனக்கு நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாம் கொடுத்து உனக்கு நிச்சயமாக நல்லதொரு வாய்ப்பையும் கொடுத்து உன்னை முழுமையாக வெற்றியடைய செய்வேன். உன்னுடைய கடமைகளை மட்டும் நீ அன்றாடம் செய்து கொண்டே இரு. உன்னுடைய கரங்களால் உனக்கான வேலையை நீ செய்து கொள். உன்னுடைய வாயினால் மற்றவர்களிடம் நல்ல விஷயங்களை மட்டுமே பேசிக்கொண்டே இரு. மற்றவர்கள் உன்னை பற்றி என்ன பேசினாலும் அதை நினைத்தெல்லாம் கவலை கொள்ளாதே. உன்னுடைய பார்வையானது எப்பவும் கருணை நிறைந்ததாக இருக்க வேண்டும். உன்னுடைய வேதனைகளை எல்லாம் யாரிடமும் காட்ட வேண்டாம். உன்னுடைய கோபத்தையும் யாரிடமும் காட்ட வேண்டாம். உன்னுடைய மனதை மட்டும் என்னிடத்தில் வைத்துவிடு. நீ பட்ட கஷ்டங்கள் அனைத்தும், துன்பங்கள் அனைத்தும், துயரங்கள் அனைத்தும் எல்லாமே உன்னை விட்டு விலகிச் செல்ல ஆரம்பித்துவிடும். பல மடங்கு இன்பங்களை நிச்சயமாக நான் உனக்கு உன் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கப் போகின்றேன். உன் வாராகி தாயானவள் உனக்கு கொடுக்கின்ற சத்திய வாக்கு இது. நீ சந்தோஷமாக வாழ வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை பரிபூரணமாக இருக்கப் போகின்றது. நீ ஆசைப்பட்டதொரு வாழ்க்கையை ஆனந்தமாக நீ வாழப் போகின்றாய். நம்பிக்கையோடு இரு. நல்லது சர்வ நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும்.